வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருந்தால் அது போதும். எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்லன்னு தோணுது. வீடியோ பாருங்கள், பிடிச்சிட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹைப்பு பட்டன் அமுத்தி விட்ருங்க. கொஞ்சம் அதை செஞ்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்டு வந்து ஏதாவது இப்போ இதில் வந்து சம்பாரிச்சு தான் இத்தனை நாள் நான் சாப்பிட்டேன்னு சாப்பிடல. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது க்ரோத் ஆகிறது தான் எல்லாருமே நினைப்போம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 பேர் பார்த்து லைக் போட்டு ஹைப்பு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அது இன்னொரு வேறு இது கொண்டு கொடுக்கும். எனக்கு இந்த மாதிரி வியூவர்ஸ் அதிகமாக போகாமல் இருக்கிறனால கொஞ்சம் மன உளைச்சல் ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, இந்த சேனல் எதுக்கடா நான் என்னால் ரன் பண்ணவும் முடியல. சரி, சேல் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். அதை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் வரல. அதனால கமெண்ட் இருக்கிறேன். இந்த பூனைக்குட்டையை பார்த்துக்கிட்டு நான் அதுகளுக்காவது வரும், மாத்திரை மருந்துக்கு வரும், ஏதோ ஒரு இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் இருந்துச்சு. அது இது இல்லை, வீவர்ஸ் போக மாட்டேங்குது, எதனாலும் தெரியல நம்மளுக்கு. சரி வரட்டும், கொஞ்சம் நம்ம நேரம் முடிஞ்சுன்னா ஹைப்பு கொடுத்துருங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. நல்லா இருக்குதா இது நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் எனக்கு, சரிங்களா? என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ துயரம் துன்பம் அனுபவிச்சோம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொல்லி தீராதுங்க. சின்ன பிள்ளைக்கு ஒரு 1.5-2 வருஷம் ஆகும், 2 வருஷம் இருக்கும். அப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது, அப்போயே தெரிஞ்சுது. சரி, இனிமேல் இது பண்ண முடியாதாட்டுருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் டைலரிங் பழகிக்கிறேன். எனக்கு ஆசையாக இருந்துச்சு. சரி, போய் டைலரிங் பழகிக்கலாம் அப்படின்னு டெய்லி ஒரு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போகணும். காட்டுக்குள்ளே இருப்பாங்க ரொம்ப தூரமாக. அங்கே போய் அவங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன். ஒரு மாதமாக 1.5 மாதமாக போய்கிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு சீக்கிரம் கற்றுக்குவேதா இருந்தாலும். டேய் கம்முன்னு இருக்கணும். அப்படி இருக்கப்ப நான் போய் எங்கே போய் பழகிறனோ என்ன பண்ணுறனோ அந்த வீட்டில் அவங்க வீட்டுக்கு வண்டியில் போய் என் பொண்டாட்டிங்க வந்தாலா, என்ன பண்ணுனா, என்ன பண்ணுறா, வந்து உங்கள் வீட்டுக்கு தான் கரெக்டாக வர்றா அப்படியா, இந்த மாதிரிலாம் கேட்டு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து இப்படி எங்களுக்கு வீதியில் நின்றுட்டே சத்தம் போட்டு கேட்டார், அங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் வர வேண்டாமுங்க அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு நான் அதையும் விட்டுட்டேன், போகலாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு வந்து டைலரிங் தான். டெய்லி அதுக்கிட்ட போய் உட்காந்து கட் பண்ணுறது, தைக்கிறது, இதெல்லாமே நான் பார்த்துக்கிட்டு கூடவே இருந்து பார்த்து பழகிட்டு மிஷின் வாங்கி என்னுடைய ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு மிஷின் பழகினது என் பொண்ணு ஃபஸ்ட்டு டிகிரி கிருஷ்ணமாலில் படிக்கிறப்ப நான் கரூரில் டெக்ஸுக்கு போனேன். எக்ஸ்போர்ட்டு அதே பெரிய மேட்டு, அது இது டவலு, இந்த தலைவாணி உரை, என்னென்னமோ நிறைய தைப்பாங்க. அப்போ இந்த முன்னாடி சமைக்கிறப்ப போடுவாங்களா, அது எல்லாமே தைப்பாங்க அதில். அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கே போய் அந்த கொஞ்ச நாள் பழகிருக்காட்டு தான் நான் கரூரில் போய் இருந்து பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா அதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனால் நான் கரூரில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு டைம் வந்து ஒரு 10,000 ரூபா மட்டும் கொடு, அந்த 10,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா நான் கொண்டு இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எங்கள் வந்துடும் அப்படின்னு. அப்படி எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு ஒரு நப்பாசை. சரி, இனிமேல் 2 டைம் ஐபிஐ போயிட்டாரு. என்னுடைய மைண்டை பாருங்கள். சரி, 3வது டைம் எப்படியாவது முன்னேறி வந்துடுவார் என்னமோ அப்படிங்கிறதுல என்னுடைய கொடி எங்கள் அப்பா போட்ட தாய்ச்சைனா அது கொண்டு போய் 18,000க்கு பேங்கில் வச்சு, எங்கள் ஊரில் லட்சுமி விலாஸ் பேங்கில் வச்சு அந்த காசை கொடுத்து விட்டேன். 10 பைசா பிரயோசனம் இல்லை. அதனால ஒரு 10 பைசா வந்ததும் இல்லை, சம்பாரிச்சதும் இல்லை. அவர் போய் செலவு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துக்கிட்டார், அவ்வளோதான். அது குடும்பத்தை காப்பாற்றலாம், குடும்பத்தை இது பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டில் பண்ணல. அந்த 18,000 எனக்கு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. அதில் எங்கள் அப்பா தான் திரும்பவும் போட்டு அந்த இதை மீட் கொடுத்தாரு. என்னமோ தெரியலைங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் சில பேர் இருக்காங்க, பொண்டாட்டி அப்படின்னா கிள்ளுக்கறியா இல்லை, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கே கடவுள்னால மட்டும்தான். கடவுள் தலையெழுத்து கொடுத்து இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் கடவுள் புண்ணியத்தில் சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்கு எல்லா உயிருமே. அது ஒன்று தான் எனக்கு தோணுது. இந்த கடவுள் அவருக்கு என்னென்ன நினச்சிருக்காரு அதுன்னு தெரியல. இன்னும் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி நடந்தது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். பாய்.